நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 26/4/2024 மாலை 4 மணி விற்பனை பதிவில் 5 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம், நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி, கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. இன்றைய விற்பனை பதிவில் ஒரு ஜோடி காளை கன்றுகள்ங்க, காராம்பசு மாடு, காராம்பசு காளக்கன்று, காராம்பசு கிடாரி, மயிலக்கிடாரி என மொத்தம் 5 விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறது ஜோடி காங்கேயம் காளை கன்றுகள்ங்க. 2 கன்றுகளுக்குமே வயது பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் ஆகுதுங்க. அந்த பால்முடி மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. 2 கண்ணுக்குமே தவிடுப்பை தான் பிணைஞ்சு வச்சு 2-3 நாளாக பழக்கிட்டு இருக்குதுங்க. குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. ரெண்டும் தரமான மாடுகளுக்கு பிறந்த தெளிவான மயிலை காளை கன்றுகள். ஜோடி காங்கேயம் காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. இந்த மாதிரியான தரத்தில் கன்றுகளை நீங்கள் வாங்கி சரியான கால அளவு இடைவெளியில் குடல் புழு நீக்கம் செஞ்சுக்கிட்டு அடர்த்தியானம் நல்லா வச்சு பழக்கி நல்லா சாப்பிட வச்சு வளர்த்திட்டு வந்தீங்கன்னா ஒரு வருடம் கழித்து வருடாந்திர கால்நடை திருவிழாக்களுக்கு கொண்டு வரும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு தொகை லாபமாக கிடைக்குங்க. தவிடு வைக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா மரச்செக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருந்தால் போதுங்க. முதல் நாள் இரவு ஊற வைங்க. அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே அடுத்த நாள் காலையில் நெல் உமித்தவிடு போடுங்க. நெலுந்தவிடு போட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை, கல்லுப்பு போட்டு பெசரனாப்பில் 2 உருண்டை, இந்த கண்ணுக்கு ஒரு உருண்டை, அந்த கண்ணுக்கு ஒரு உருண்டை வைங்க. பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு 5 லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வைங்க. கன்றுகள் கட்டுற இடத்துல பார்த்திங்கன்னா தாது உப்பு கலவை கட்டிகள்னு சொல்லுவாங்க, மினரல் மிக்சர் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் தொங்க விட்டீங்க அப்படின்னா கன்றுகள் வேணுங்கிற அளவுக்கு அதை நக்கி சாப்பிட்டுக்குங்க. அது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய மினரல்ஸ் டெஃபிஷியன்சியை போக்குறதுக்கு தான் அந்த தாது உப்பு கலவை கட்டிகளினுடைய பயன்பாடுங்க. ஜோடி கன்றுகள் 2க்குமே பார்த்திங்கன்னா அந்த முகரை இன்றைக்கி தான் போட்டோங்க. கழுத்து கையில் இருந்தது, முகரை போட்டிருக்கிறனால அது ஒரு புதுவிதமாக உணர்வாக இருக்கிறனால அப்படியே நிற்கிதுங்க. மற்றபடி 2மே நல்ல சூட்டிப்பான காலக்கன்று. 2 மாதம் ஆச்சுங்க. ஜோடியினுடைய விற்பனை விலை 22,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம். மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து, மாலை பதிவு இருந்ததுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து போடுறோங்க. 2 பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் நம்ம கொடுத்துருக்குறோங்க. அதனால் ஒவ்வொரு பதிவுகளுடைய விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஜோடி காங்கேயம் கிடாரி கன்றுகள்ங்க. ஒன்று காராம்பசு கன்று கிடாரி கன்று, இன்னொன்று மயிலக்கன்று கிடாரி கன்றுங்க. 2 கன்றுக்குமே வயது 9 to 10 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. வலதுபுறம் இருக்கிறது காராம்பசு கன்று கிடாரி கன்றுங்க, இடதுபுறம் இருக்கிறது மயிலக்கன்று கிடாரி கன்று. ஜோடியினுடைய விற்பனை விலை 36,000 ரூபாய்ங்க. ஜோடியாக காங்கேயங்கன்றுகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, உனக்கண்ட மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். 2மே நல்ல அச்சல் உள்ள மாதிரி தெளிவான கன்றுகள். 2க்குமே குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. 2 கண்ணுக்கும் 9 to 10 மாதம் வயசாகுது. காராம்பசு கண்ணுக்கு மறை வெள்ளை புள்ளி இல்லைங்க. மயிலக்கண்ணு நல்ல கூர்வாரான முகத்தில், குதிரை உடம்புல நல்ல நெட்டுப்போக்கான கண்ணுங்க. ஜோடியினுடைய விற்பனை விலை 36,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க.
அடுத்த விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க 12 மாதங்களான சுழி சுத்தமான மறை வெள்ளை புள்ளி இல்லாத வயிறு தொங்கல் இல்லாத தொப்புள் இறக்கம் இல்லாத வால் இறக்கம் இருக்கக்கூடிய தரமான காராம்பசு கன்று காளை கன்றுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, தாடை இறக்கம் இல்லைங்க, கொம்புகள் முன்னது பின்னது மாறலை, குழம்புகள் நாளுமே நல்லா அச்சுறுந்த மாதிரி தெளிவாக இருக்குதுங்க. குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. காராம்பசு காலக்கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கன்று கூறுவாரான கண்ணாக இருக்கணும், எல்லா பொறுப்புலையும் இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கொஞ்சம் வாடலாக இருக்கிறத தவிர கன்றில் குறைங்கிறது எதுவும் இல்லை. குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை போட்டிருக்கிறதுனால அடுத்து 2 மாதம் கழித்து நீங்கள் ஒரு தடவை வந்து குடல் புழு நீக்கம் செய்யுங்க. அதுக்கப்புறம் 4 மாதங்களுக்கு ஒரு முறை செஞ்சிங்கனாலே கன்றினுடைய வளர்ச்சி ஒரு சீராக இருக்குங்க. கன்று நல்ல புறவி ஏற்றம், வால் இறக்கம், நல்ல முகக்கூறு எல்லாமே தெளிவாக இருக்குது. விற்பனை விலை 19,000 ரூபாய். வயது 12 மாதங்கள் முடிஞ்சு ஒரு 13 மாதம் ஆக போகுதுங்க. இதற்கு ஜோடியாக நீங்கள் ஒரு லம்பாடி கன்று போடுறனாலும் சரி, இல்லை காங்கை கன்று போட்டு ஜோடி ஓட்டு ஓட்டுறனாலும் தாராளமாக ஓட்டலாம். நல்ல மாடாக வந்து சேருங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து காராம்பசு மாடுங்க. பல் வந்து கடைமுளைப்பு, மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. காது உள்மடல் கருப்புங்க, காம்புகள் 4ம் கருப்பு, மேல்நாக்கு கருப்புங்க, நல்ல ஜெட் பிளாக் நிறம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, நல்ல பெருங்கூட்டு உடம்புல நல்ல நெட்டுவெட்டான காராம்பசு மாடுங்க. ஈன்னா 2வது ஈத்துங்க. பல் வந்து கடைமுளைப்பு, தலையீத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 1/2 கறவை இருந்ததுங்க. மறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மடிக்கு முன்னாடி மட்டும் ஒரு 2 இடத்துல கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு சின்ன டாட் இருக்குதுங்க. இந்த காராம்பசு மாடு கடைமுளைப்பு 2ஆம் ஈத்து மயில காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டதனுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. நல்ல கூர்வாரான மாடுங்க, நல்ல பொறுமையான குணம், நல்ல மடிகால் சுத்தம்ங்க. காராம்பசு கிடாரி வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாடாக தேர்வு செஞ்சு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வாங்கலாம். இதே சனையாக இருந்தால் காங்கைங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறவங்க. பெண்களும் பிடிச்சிக்கலாமுங்க, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். குணவனத்தில் நெட்டுவெட்டில் எல்லாத்துலேயும் தரத்தில் சிறந்த தெளிவான மாடு. விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மயிலை கிடாரி கண்ணுங்க. கண்ணு நல்ல பால் வர்க்கமான மாட்டிலேருந்து பிறந்த பிரித்த கண்ணுங்க.
கிட்டத்தட்ட 10 மாதத்து வரைக்கும் பால் ஊட்டிகிட்டு இருந்ததுங்க. இப்போ தான் வந்து வயசு 12 மாதம் ஆகுதுங்க. தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4 படி வருங்க, சாயங்காலம் ஒரு 3 படி வரும். ஒரு திருவுகொம்பு மாடு, பழைய வர்க்க காங்கை மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க. வயசு 12 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் தெளிவாக இருக்குது. தாய் மாடு நல்ல பால் வர்க்கமான மாடு. இந்த தரமான மயிலை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. எல்லா கன்றுகளையுமே நம்ம வந்து பால் வர்க்கமான கன்றுகள் அப்படின்னு குறிப்பிட்றது இல்லைங்க. நம்மளுடைய தாய்மாடினுடைய கறவை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பதிவாக சொல்கிறோம். காலையில் 4, சாயங்காலம் 3 தாய்மாடு கறவை வருங்க. ஒரு திருவொம்பு மயில மாட்டுக்கு பிறந்த கன்று. 10 மாதத்து வரைக்கும் பால் ஊட்டிகிட்டு இருந்ததுங்க. இப்போ 12 மாதம் ஆகுது வயசு. விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நாள்தோறும் நம்ம போடுற பதிவுகளுடைய விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க. அந்த வீடியோ 2 நிமிஷம் தான் ஓடுங்க. அதுக்குள்ளேயே அந்த கன்றுகளோ மாடோ அதை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம். அந்த ஆடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் மாடாகட்டும் கன்றாகட்டும் நாங்கள் வேறொருத்தருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வண்டி ஏற்றும் பொழுது 2 நாள் கழித்து வண்டியில் போயிட்டுருக்கும்போது ஏதாவது ஒரு சூழல்னால வேண்டான்னு சொல்லும்போது அந்த மாடோ கண்ணோ எங்களால் மீண்டும் மறு விற்பனை செய்யும்போது ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறோங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு விளக்கத்தையும் தெளிவாகவே குறிப்பிட்றோம். நன்றி, வணக்கம்ங்க.